பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் தக்காளி ஊறுகாய் தான் பார்க்க போகிறோங்க. சம்மர் வந்தாவே மாங்காய், நெல்லிக்காய், தக்காளி இந்த ஊறுகாய் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வீட்டில் போடுறது வழக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. 6 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா 560 கிராம் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தக்காளியை முதல்ல நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு ட்ரை கிளாத்தில் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தக்காளியை 6 பீஸ் இல்லைன்னா 8 பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கடாயில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு இதுலேயே 1/2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது 3த்தையுமே வந்து நல்லா வறுக்கணுங்க. சரியாக வறுப்படலைன்னா கசப்பு தெரியுங்க ஊறுகாயில், அதனால் நல்லா வந்து வறுக்கணும். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நாம் பவுடர் ஆக்கிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு தனியாக எடுத்துடுங்க. இப்போ அதே எண்ணெயில் நாம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் புளி. இது அளவு பார்த்திங்கன்னா 40 கிராம் புளி. இது இந்த மாதிரி லைட்டாக உதுத்து சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். தக்காளியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக குறையணுங்க. இந்த மாதிரி வந்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நாம் அரைச்சிடலாம். இப்போ சின்ன ஜாரில் நாம் வறுத்து வச்ச வெந்தயம், கடுகு, தனியா இதை 3த்தையும் வந்து முதல்ல பவுடர் ஆக்கிட்டு இதுலேயே வறுத்த கட்டி பெருங்காயமும் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிடுங்க. இன்னொரு பெரிய மிக்சி ஜாரில் நாம் வறுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஃபுல்லாக சூடு ஆறிடுச்சு. இதோடு இப்போது நாம் வறுத்து அரைச்ச மசாலா பவுடர் தனியா, கடுகு, வெந்தய பவுடரை சேர்த்துட்டு இதோட 50 கிராம் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 50 கிராம் வந்து சால்ட், உப்பு இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சாச்சுங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போது ஊறுகாவை தாளிச்சிடலாம். எப்போவுமே ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது 2த்தில் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்குங்க ஊறுகாய் கெடாமல். நான் வந்து 150 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். லைட்டாக சூடானதுக்கப்புறம் தோல் உரிச்ச பூண்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 20-25 பல்லு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா இந்த மாதிரி சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஈரம் இல்லாத மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னதான் கட்டி பெருங்காயம் சேர்த்தாலும் தூள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிப்பில் சேர்த்தா நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகணுங்க. அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஊறுகாவை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்போவுமே தக்காளி ஊறுகாவும் சரிங்க, எந்த ஊறுகாய் போட்டாலும் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் வந்து கெடாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது ஃபுல்லாக நமக்கு வறுக்கிறதுக்கு எப்படி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேன். இப்போ கலர் பாருங்கள், இன்னும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். எண்ணெய் ஃபுல்லாக நம்ம ஊற்றுன எண்ணெயே இல்லை, ஊறுகாய் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஊறுகாவை ஒரு 15 நிமிஷமாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாங்க, ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைங்க. இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நான் காட்டுறேன் பாருங்கள். இருக்குங்க எண்ணெய், ஆனால் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஒரு 50 கிராம் எண்ணெய் மறுபடியும் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஊறுகாயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே ஊறுகாய்க்கு மட்டும் எண்ணெய் வந்து மேலே மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நாள் வரையும் இருக்குங்க, கெடாது. அதே மாதிரி எண்ணெய் வந்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாதுங்க, நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஊறுகாய்க்கு யூஸ் பண்ண எண்ணெய் பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 கிராம் நல்லெண்ணெய். முதல்ல 150 கிராம் நான் ஊற்றினேன் தாளிக்கும் போது. இப்போ மறுபடியும் ஒரு 50 கிராம் எண்ணெய் வந்து சூடு பண்ணி சேர்த்துங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். எப்போவுமே ஊறுகாய் பொறுத்த வரையும் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க.
பாட்டிலில் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதக்குது. இன்னொரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே வந்துடும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க ஊறுகாய். அதே மாதிரி ஈர ஸ்பூன் ஈர கை மட்டும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சாலும் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ட்ரையாக இருக்க ஸ்பூன் மட்டும்தான் நம்ம எப்போவுமே ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணணும். இதே ஸ்டைலில் இந்த அளவோடு வந்து நீங்கள் ஊறுகாய் போட்டு பாருங்கள். நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. நீங்கள் 1 கிலோ செய்கிறதா இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டபுளாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.